ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்மளோட நாளை வந்து சூப்பரான முறையில் வந்து ஸ்டார்ட்டும் பண்ண போகிறோம். அதே நேரம் வந்து பகவந்தலாவையில் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரியாத ஒரு இடம் வந்து இருக்குது. ஸோ பகவந்தலாவையில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எங்கே அப்படின்னு சொன்னால் பின்னாடி பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து மெதரட்ட பெஹம் பியச அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு புடவை கைத்தொழில் ஒரு நிலையம், அதாவது புடவை நெய்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கிறோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ இதுக்குள்ளே வந்து வந்துட்டோம். உள்ளுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க தான் இருக்காங்க. போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு பார்த்துக்கலாம். ஹாய் ஆண்டி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். வாங்கலை, எப்படி நம்ம கொஞ்சம் இப்படி வெளிச்சத்துல இருந்து கொஞ்சம் தவிர்ப்போம். ஸோ என்னோட வந்து இப்போ என்டி இருக்கிறாங்க. இப்போ என்டி இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் மட்டும்தான் இப்போ இங்கே நிற்கல இருக்கிறீங்க. மத்தாக்கள் எங்க? மற்றவங்க இந்த இப்போ சாப்பாடு போயிட்டு இப்போ வந்து சாப்பாடு டைம், லஞ்ச் டைம். எவ்வளோ நேரத்துலேருந்து லஞ்ச் டைம்? ஒரு இப்போ 1:30 மணிக்கு போனவங்க 2:30 மணிக்கு வருவாங்க. அவங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க தானே, இருந்துட்டு வருவாங்க. நான் பக்கம்னால ஒரு 1/2 ஹவரில் வந்துடுவேன். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல. நீங்கள் வந்துட்டீங்களே. சரி, இப்போ நாங்கள் வந்தனால என்டி இன்னும் சாப்பிட்டு போகாம நிற்கிறேன். விவரங்கள் சொல்லணும் தானே. சரி, இப்போ என்டி இப்போ இந்த இடத்த பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியல. இப்போ நானுமே நினச்சிட்டு இருந்தேன் இந்த இடம் வந்து புதுசு தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் முதல்ல உங்ககிட்ட வந்து நாங்கள் பெர்மிஷன் கேட்குறப்போ நீங்கள் சொன்னீங்க இது ரொம்ப காலமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், ஒரு ஆமடூர் இருந்தார் இந்த பஞ்சலையில். அவர் 1960-65 மாதிரி இதை ஆரம்பித்து வச்சுருக்காரு. அவர் தான் செஞ்சு ஆரம்பித்து வச்சு பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தாரு. அதுலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. அப்போ இந்த இடம் வந்து ஸ்டார்ட்ல பகவந்தலாவில் வந்து ஒரு பன்சலையாக இருந்திருக்குது. இன்னைக்கு பன்சலை இல்லை, அது பன்சலை. அங்கே அவர் இந்த காணியை வாங்கி அரசாங்கத்தில் இருந்து இந்த காணி, இது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். அதில் வாங்கி தான் அவர் இந்த கிராமத்துக்கு ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வரணுன்றதுக்காக எப்படி செஞ்சுருக்கிறாரு. ஆனால் என்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ காலமாக இங்கே நீங்கள் வேலை செய்வீங்க? நான் வந்து 35 வருஷமாக வேலை செய்வேன். 35 வருஷமாக வந்து என்டி இங்கே வேலை செய்கிறேன். ஆனால் இந்த இடம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படிங்கிறனால இப்போ இதுக்கு வேற ஒரு இன்சார்ஜ் தான் இருக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட்டு கேண்டீனில் இருக்குது. அங்கே இருந்து அவங்க இன்சார்ஜ் ஒரு டீச்சர் இருக்காங்க. எல்லா இடத்துகள்லையும் இந்த நெசவு சாலை இருக்குது தானே, அதில் ஒவ்வொரு டீச்சரும் வந்து அவங்க தான் கிழமையில இங்கே 3 நாள் வருவாங்க. மற்ற 3 நாள் நோர்வூரில் ஒன்று இருக்குது, அங்கே வேலை பார்ப்பாங்க. அவங்க கிழமையில 3 நாள் வந்து இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஓகே ஆண்டி. இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே வேலை செய்வீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இதெல்லாம் நெய்கிறீங்க தானே, அப்போ இதை வந்து நீங்கள் எங்கே அனுப்புறீங்க? அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்காரவங்கள கொண்டு போயிடுவாங்க. அவங்க தான் எங்களுக்கு நூல் எல்லாமே அங்கேருந்து அனுப்புவாங்க. அனுப்பிட்டு டிபார்ட்மெண்ட்டு நெய்கிறதெல்லாம் அவங்க கொண்டு போயிட்டு செயல் போடுவாங்க. ஆண்டி, இப்போ நீங்கள் இங்கே நெய்கிறது வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க, அவங்க வெளியில் கொண்டுட்டு போயிட்டு அவங்க வெளியில் அங்கங்கே வச்சிருக்கிறாங்க சென்டர்கள். அங்கே இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் சேல் போடுவாங்க. சேலில் வியாபாரம் நடக்கும். இந்த மாதிரி சேல்லாம் போடுவாங்க. எந்த இடத்துல சேல்னா இந்த ஹெட்டனில் டவுன் ஹாலில் போடுவாங்க, கெண்டியில் கெட்டம்பு போடுவாங்க, நுவரெலியாவில் ஒரு இடத்துல போடுறாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துக்கள்லையும் இந்த சாமான்கள் கொண்டு போயிட்டு சேல் போடுவாங்க. எப்போ சேல் போடுறது? ஏப்ரலுக்கு முதல்ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்துலேருந்து போடுவாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்து ஏப்ரலுக்குள்ள இந்த சீசன் டைமில் வந்து இப்படி போடுறாங்க. அதை இந்த டீச்சர்ஸ் கவர்மெண்ட் சேவனுக்கு லோன் மாதிரி இப்படி மாதம் அவங்க சம்பளத்தில் வெட்டி எடுக்கிற மாதிரி தான் சாமான்கள் கொடுப்பாங்க. இப்போ அவங்க ஒரு 20,000 30,000க்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை அவங்க சம்பளத்தில் வெட்டி எடுப்பாங்க. இவ்வளவு தான் கட்டணும்னு எடுப்பாங்க. சரி சரி. இப்போ ஆண்டி நான் கேட்குறேன், இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் சாரிக்கு மட்டும்தான் அந்த நெய்தல் இருக்குதுல்ல, இந்த இதை வச்சு வேறு எதுவுமே நெய்கிறீங்களா? சாரி, பெட்ஷீட், டவல், சர்வியட்,
இப்போ இது சேவியர் இது சேவியர் அது சேவியர். அப்போ இந்த கவுன் துணிண்டா அது வந்து கவுன் துணிண்டா அந்த மிஷினில் போட்டுருக்குது. எல்லா ஐட்டமும் நெய்வோம் நாங்கள். ஓகே. இப்போ நாங்கள் வந்து இங்கே ஏதாவது ஆர்டர்ஸ் பண்ணி எடுக்கிறோன்னா நாங்கள் அப்படி எடுக்கலாம். எடுக்கலாம். யார் கான்டாக்ட் பண்ணி எடுக்கிறது? அந்த இன்சார்ஜா இருக்காங்க டீச்சர்ஸ். இப்போ வெளியில் வந்து இப்போ நீங்கள் சேல் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ போகுது? அதெல்லாம் நமக்கு எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க தானே, அவங்க தான். இப்போ நாங்களும் வந்து ஏதாவது ஆர்டர் கொடுக்க போகிறோம், ஏதாவது செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி எடுக்கலாம். இங்கேயும் எடுக்கலாம், அங்கே அங்கேயும் இது ஸ்டோர் ரூம் வச்சிருக்கிறாங்க தானே கேண்டீன் டிபார்ட்மெண்ட்டில், அப்போ அங்கேயும் எடுக்கலாம். சரி ஆண்டி, இப்போ நாங்கள் வந்து இப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆர்டர்ஸ் வந்து எவ்வளோ நாளில் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவீங்க? அதெல்லாம் அவங்கள தான் டீச்சர்ஸ்கிட்ட தான் கேட்குறோம். அந்த இதுகள் ஐட்டத்துக்கு போகிறது இல்லை தானே, நாங்கள் வேலை செய்கிறோம், அதை கொடுக்குறோம், சம்பளம் வாங்குகிறோம், அதோட சார் எங்களோட இது. சரி, இப்போ என்டிக்கு எவ்வளோ சம்பளம் மாதிரி வருது? அதுக்கு தான் சொன்னேன், டாக்கெட் சம்பளம் இது நெஞ்சு முடிச்சா 10,000 ரூபா இருக்கும். அது நான் கொஞ்சம் சுருக்கா நெஞ்சு ஒரு மாதத்துல நெஞ்சு ஒரு மாதிரி சம்பளம். இல்லை, டாக்கெட் சம்பளம்னா புரியல. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நெய்யிற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ உங்களுக்கு மாச சம்பளம் மாதிரி இல்லை, நாள் சம்பளமும் இல்லை. இப்போ இந்த பெட்ஷீட்டு 40 பெட்ஷீட் நெஞ்சா அதுக்கு ஒரு 20,000 டிசைனை பொறுத்த சம்பளம் இருக்கும். அதை நாங்கள் நெஞ்சு கொடுக்குற மாதிரி சம்பளம் செஞ்சு தரோம். இப்போ நூல் வந்து இவ்வளோ தந்துருக்குறாங்க. இப்போ இவ்வளோ நூலும் முடிகிற வரைக்கும் தான் உடனே டாக்கெட் அப்படியா? ஓகே. அதில் எவ்வளோ இப்போ சில நேரம் 40 பீசஸ் 30 பீசஸ் அப்படியும் வரலாம். ஆனால் அது முடிகிற வரைக்கும் நான் எப்படி நெஞ்சு கொடுக்குறேனோ 40 ஒரு 50 நெஞ்சிடுவேன். அதுக்குள்ள சம்பளத்தை டீச்சர் செய்வாங்க. இப்போ இந்த 25 முடிய சம்பளம் செய்வாங்க. அடுத்து 10ஆம் தேதி சம்பளம் பண்ணாங்க, பேங்க் அனுப்புவாங்க. இப்போ நீங்கள் அவங்களோட சேலரி வந்து டிரெக்டாக பேங்க்கில் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட 30-35 வருஷம் இருக்கு. அப்போ நீங்கள் ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ள இந்த துறைக்குள்ளே வந்தீங்க? இது சும்மா நான் வீட்டில் இருந்தேன். அப்போ இங்கே ஒரு டீச்சர் இருந்தாங்க இன்சார்ஜா. அப்போ அவங்க சொன்னாங்க சும்மா தானே இருக்கீங்க வாங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு வந்து நான் பழகினேன். அது மாதிரி பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்து பழகணும். நீங்கள் வந்து இதே இடம் தானா? இல்லை, நம்ம நாவல வீட்டில் இருந்தோம். இங்கே வந்த புதுசுல தான் இந்த நாங்கள் 74 போல் வந்தோம். அப்போ இந்த டீச்சர் எங்களை கூப்பிட்டு. அப்போ உங்களோட ஃபேமிலியெல்லாம் இருக்கார். எங்களோட மகன் நான் கல்யாணம் முடிக்கல, அக்கா. அந்த மகன் ஸ்ரீதரன் தெரியுமா? சோவர்ணா ஸ்ரீதரன், இந்த திகாம்பரம் தெரியும். மகன் உங்களோட கடை மகன். Not this point. சரி, அப்போ நான் வந்து இப்போ இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி காட்டுறீங்களா ஆண்டி? என்ன மாதிரி என்னென்ன செய்யறதுன்னு சொல்லி. இப்போ இதில் வந்து என்ன ஆண்டி? இதில் வந்து சரி. இப்போ மற்றதெல்லாம் இது வந்து கவுன் துணி. இது கவுன் தைக்கிறவங்க இது ரோலாக தான் வெட்டுவாங்க. மீட்டர் கணக்கில் வெட்டி வாங்குறவங்க எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து ஆண்டி இப்போ நீங்கள் செஞ்சுருக்கீங்க, நெஞ்சு வச்சிருக்கீங்க அப்படியா? இது வந்து நூல். இது நூல். இது இப்படி தான் நீங்கள் நெஞ்சு காட்டுவா. நெஞ்சு நெய்கிறது ஒரு நெஞ்சு நெய்ய போகலாம். இந்த கீழே கால் மிடிப்படும். அதை செய்யணும் அப் அண்ட் டவுன். அடுத்து இந்த கால் இதில் தான் இந்த நூல் இருக்கிறது. பார்க்குறீங்களா? இப்படி காலில் தான் உங்களோட இது கண்ட்ரோல் இருக்குன்னா கையும் தான் வேலை செய்யணும். இப்போ கால் என்ன ஆண்டி செய்வீங்க? இந்த கால் கீழே இதை மிதிக்கணும். ஓகே. மிதிச்சுட்டு இப்படி அடிச்சுட்டு அதை இப்படி செஞ்சு அடுத்து இந்த கால் அதை மிதிச்சுட்டு நீக்கிட்டு அடிக்கணும். இதில் என்ன கண்ட்ரோல் இருக்குது? இதில் தான் இதுதான் இந்த இதில் தான் இருக்குது. இப்போ இதில் தான் நாங்கள் ஒன்றா நூல் இழுப்போம். நூல் இழுத்துட்டு அங்கே இதில் நூல் இழுக்கணும். சரியா? இந்த திரும்ப இந்த கால் இது பண்ணிட்டு இழுத்துட்டு அதை இங்கே இழுக்கணும். இந்த இது செஞ்சு பார்க்குறேன். நான் செஞ்சு பார்க்க வேண்டிய ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கவா? ஓகே. அது என்னன்ட்டு இதுதான் இந்த சேட்டில் இப்போ
இதுக்கு தான் இந்த பாருங்க, இதுக்கு தான் இந்த நூல் போடுறது. சரியா, இது நாங்கள் சுற்றிட்டு இதில் போட்டு இதில் இருந்து தான் இந்த நூல் இங்கிட்டும் இங்கிட்டும் குறுக்க நெருக்க அடிக்கிறது இதுதான். சரியா, அந்த அடிப்பேன். வாங்க, நான் இங்கே இதில் சுற்றி காட்டுறேன். ஓகே. எனக்கு கீழே உட்கார முடியலை, அதுக்காக எனக்கு இவ்வளோ சிரமம் கொண்டாந்ததுக்காக. ஆமாம், கிளியர் இல்லையா? இல்லை போதும். கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு. அப்படி கதை அப்படியே கேள்விகள் கூட தேவையில்லை, விஷயங்கள் போதும் கதைச்சு. விஷுவலாகவே அந்த குறுக்கு அடிக்கிற நூல் இப்படி சுற்றிட்டாங்க. இதுதான் தறின்னு சொல்றது. தறின்னு தானே சொல்லுவாங்க. தறி இந்திய இப்படி தறி. இப்போ அந்த ஸ்ரீசேர் என்ன செய்வார் முன்ன இங்கே சொல்ல கடை அவர் நான் இருந்த உள்ளுக்கு 8 வருஷம் இருந்தேன். சரியா, ஸ்ரீசேர் பிஏ வரைக்கும் இல்லை லாங்குவேஜ் தான் படித்தார். சரியா, அதுக்கு பிறகு அவர் மாகாண சபைக்கு போன உடனே நான் சொன்னேன், நாங்கள் அதில் தானே இருந்தோம், இதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன திருடங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் ஒரு 5, 6, 10 வருஷம் போல் வேலை நிப்பாட்டி இருந்துச்சு அந்த கோமண்டாவில், பிரேமதாச கோமண்டில். அதுக்கு பிறகு வருவோம், அது உடனே ஏசிடுவார். நான் இது வந்து சொந்த கதையை சொல்லுவேன். சரியா, அதுக்கு பிறகு சொன்னால் நாங்கள் அதில் தானே இருந்தோம், லாங்குவேஜ் தானே பிஏ வரைக்கும் படிச்சிங்க, காலேஜெல்லாம் போயிட்டு வந்தாரே. அதுக்கு பிறகு உடனே முதல் அவருக்கு ஒதுக்குன காசு இல்லை கரெக்ட் எடுத்து கொடுத்தாரு. அது நல்ல விஷயமே ஆண்டி. இது நல்ல விஷயமே, ஏன் போட வேணான்றீங்க? நீங்கள் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லை, நிறைய பேர் வந்து முதல் அவர் மாகாண சபை மந்திரியா வந்த உடனே நான் சொன்னேன், நாங்கள் அதில் இருந்தோம், 8 வருஷம் இருந்தோம், நீங்கள் லாங்குவேஜ் படிச்சிங்க, அதனால நான் இப்போ இது வேலை தொடங்கி பிள்ளைகள் வேலை, அதனால கரண்ட் எடுத்து கொடுக்க சொன்னோன்னே எடுத்து கொடுத்துட்டார். இதில் 2 பாரகிராஃப் நூல் இருக்குது. ஒன்று அந்த நெட்டுக்கு போடுற நூல், இது குறுக்கு அடிக்கிற நூல். அதுக்கு பிறகு வரல, எல்லாம் நின்றுச்சு. சம்பளம் பிரச்சனை, நிறைய சம்பளம் எதிர்பார்க்குறாங்க தானே. இப்போ இந்த நூல் தான் அதுக்கு போடுறது, குறுக்கு அடிக்கிற நூல் இதுதான். இப்போ வந்து ஆண்டி இதுக்குள்ளே வந்து கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க தானே, அது எப்படி மிக்ஸ் பண்ணுறது? அதாவது வெள்ளை போட்டு அதுக்கு பச்சையும் அந்த வெள்ளையும் போட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து இப்போ இது ஓகே ஆண்டி, இந்த கலர் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இப்போ இது என்னன்னு சொன்னால் இப்போ அதில் டபுள் கலர் வருது தானே, டபுள் கலர் அது எப்படி? அது டபுள் கலர்னா இதில் போடுற மாதிரி ஒரு பக்கம் வெள்ளையும், முதல்ல வெள்ளை எல்லாம் போட்டு வெள்ளை போட்டுருவாங்க, அதுக்கு பிறகு கலர் போடுவாங்க. அப்படி தான் இது. இப்போ இது என்ன ஒரே இதாக போட்டுட்டோம், அது சின்ன வாட்டி வரனால 4 நூல் 4 நாள் போடுறோம். அப்போ இதிலிருந்து என்ன செய்வது? இதில் இருந்து
இதில் நூல் எடுத்து இங்கே எடுத்து அண்ணன் கொஞ்சத்துக்கு முன்னே வந்து செஞ்சு காட்டியிருப்பேன். அதை எடுத்து இதில் போட்டுட்டு இது 36 ரவுண்ட் சுற்றணும். ஒரு ரவுண்ட் வந்து 3 யார் மாதிரி வரும். ஆமாம், 57 அங்குலம் எடுக்கணும். அதுக்கு 57 அங்குலம் 26 57 அங்குலம் 36 முறை ரவுண்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் அதில் 40 பெட்ஷீட் இருக்கும். அப்போ என்டி அதில் வந்து இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எல்லோ கலர் இருக்குது, கீழே வந்து நடுவில் வந்து ரெட் இருக்குது, அப்புறம் எல்லோ கலர் ஒயிட் அப்படின்னு மிக்ஸ்டாக இருக்குது. அப்போ அந்த கலர்ஸ் வந்து எப்படி போகுதுன்னு நான் கேட்குறேன். இந்த அதுதான் இப்படி போட்டாச்சு தானே, இப்போ நெய்யிறம் தானே, இப்படி குறுக்க அடிக்கிற நேரம் வெள்ளையும் அடித்து வெள்ளை ஒரு 8 அடிச்சுட்டு அப்புறம் சிவப்பு அடிக்கணும். அந்த நூல் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடித்தா அந்த கலர் வந்துடும். இதெல்லாம் நூல் தானே? ஆமாம், இதுதான் இப்போ இன்றைக்கு இப்போ தான் போட்டு முடிச்ச. நீங்கள் கொஞ்சம் முதல்ல வந்திருந்தா எங்களை இந்த வேலையை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் முதல்ல லேட் ஆகிட்டீங்க. இப்போ தான் அதை போட்டு இதில் தூக்கி போட்டுட்டு தான் இந்த அதில் வச்சு தான் அதில் உள்ள இது தாண்டி அந்த நூல் எடுத்து அதுக்குள்ளே போட்டு அங்கே போட்டு நீங்கள் அங்கே வந்து சுற்றி அந்த வீல் எடுத்து இதில் போட்டு இதில் இப்படி கணக்கை வச்சுட்டு இந்த கம்பி போட்டு இதுலேயே சுற்றுவோம். இதில் கம்பி போடுறது. அப்போ அந்த நூலை அவருக்கு முன்னே வந்திருந்தா இந்த வேலையை பார்த்துருக்கலாம், வீடியோ பண்ணியிருக்கலாம். ஐயா என்னன்ட்டு சரி ஆண்டி. இப்போ இப்படி தான் இது என்ன ஆண்டி செய்றீங்க? இது பெட்ஷீட். இது பெட்ஷீட்டா? இது வந்து இது இப்போ பெட்ஷீட். ஆமாம், கனமாக இருக்கு தானே. அப்போ 57. நீங்கள் என்ன நூல் யூஸ் பண்ணுறீங்க? என்ன நூலுக்கு பேர்? இந்த பஞ்சு நூல் தானே, இந்தியாவிலேருந்து வருவிக்கிற நூல் தான். சரி, இப்போ உங்களுக்கு வர நூல் எல்லாம் இந்தியாவில இருந்து வருவிக்கிறோம். அவங்க வச்சு அவங்க கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி நூல் என்ன நூலுக்கு பேர் தெரியல. இப்போ நீங்கள் வேலை செய்கிற நேரம் வந்துட்டு எவ்வளோ நேரம், எத்தனை மணி? வாங்கல இருந்து கதைப்போம். நினைச்ச நேரம் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வருவாங்க 8:30 மணிக்கு வருவாங்க. நான் கதவை 8 மணிக்கு திறந்துருவேன். அவங்க வந்து இப்போ 1:30 மணி வரைக்கும் செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டு அன்றைக்கி 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போவாங்க. அவங்க காலையில் எத்தனை மணிக்கு வராங்க? 8:30 மணி 9 மணிக்கு சைன் பண்ணணும். சைன் பண்ணுவாங்க. இப்போ போயிட்டு சாப்பாடு போயிட்டு வந்து வேலை செஞ்சுட்டு அன்றைக்கி போகிற நேரம் சைன் பண்ணிட்டு போவாங்க. 5 மணிக்கு எடுத்துருவாங்க. இப்போ வந்து என்கிட்ட லீவு அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி? அப்படியெல்லாம் இல்லை. 365 நாள் உங்களுக்கு விடிய வேலை செஞ்சாலும் செய்யலாம். அது பிரச்சனை இல்லை. பிரச்சனையே. ஆனால் 365 நாள் வேலை செய்யலாம். ஆனால் சம்பளம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டார்கெட் சம்பளம் தான். எவ்வளோ டார்கெட் அடிக்கிறோமோ நெய்யறமோ. சரி, இப்போ இதுக்குள்ளே எத்தனை பேர் வேலை செய்வீங்க? 5 பேர் இருக்கிறோம். 5 பேர் இப்போ கிராமத்தில் உள்ளவங்க இதெல்லாம் பிள்ளைகள்லாம் வந்துட்டு போயிடுச்சே. இது நான் இப்போ நீங்கள் இந்த வேலையை பிடிச்சிக்கொள்றதுக்கு வந்து எவ்வளோ நாள் உங்களுக்கு போணுச்சு? எங்களுக்கு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு இந்த டீச்சர் மாதிரி கொடுப்பாங்க. நூல் எப்படி கட்டுறது, எப்படி போடுறது இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி சுற்றுறது அதெல்லாம் அதில் பழகிற வேண்டிய அந்த மாதிரி. இப்போ புதுசாக வரவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்க. ஓகே. நியாயம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் கம்பி குட்டியாக்களில் செப்பழித்தனம் அப்படி வந்தாங்க. 3 மாதத்தோடு அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் சம்பளமும் கொடுப்பாங்க. 180 ரூபா ஒரு நாளைக்கு கூகுண்டு படின்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து முடிஞ்ச பிறகு பிள்ளைகள் பார்க்கலாம். அது என்னென்னா சேலரி வந்து கம்மியாக கிடைக்குதுன்ட்டு வரேன். அது சீக்கிரம் பத்தாது. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இந்த வேலை சரியான சும்மா இருக்கிறது தானே, அதனால. இப்போ முதல்ல ஒரு விஷயம் வந்து அவங்க இப்போ நாங்கள் அதுக்கு முன்னுக்கு அந்த லஞ்ச் பிரேக் போனவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க, சும்மா தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து எடுத்து நினைச்சிருப்பாங்க போல. அப்படி ஒன்றும் இல்லை, நிறைய பேர். சரி, இப்போ நீங்கள் இப்போ நாடு இருக்க நிலைமைக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும் போல. சரி, இப்போ உங்களுக்கு வந்து என்ன இப்போ விருப்பம்? இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம ஊரில் வந்து இப்படி செய்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ அப்கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பெருசாக தேயிலை தொழில் தான் அதிகமாக செய்கிறது. மற்றபடி வருமானம் ஈட்டணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது கடைகள் வச்சுருப்பாங்க,
அப்படியே அவங்களுக்கு வருமானம் இருக்கு. இப்போ இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் எனக்கு ஒரு வருமானமும் இல்லை. இதில் எடுத்தா தான் ஏதோ சார் கொஞ்சம் பார்ப்பாரு. அவ்வளோ எனக்கு நாஸ் பேசுவேன் அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இல்லை இல்லை என்டிக்கு அசஸ்மெண்ட் இல்லை, இல்லை. எங்களுக்கும் 2 முறை இல்லை. இல்லை போன முறை போட்டு பேங்க்கில் புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அந்த புத்தகத்தை காசு வரவும் இல்லை. எஜி ஆஃபீஸ் போனால் சொல்கிறாங்க அங்கே போய் கேளுங்க, அங்கே போனால் இங்கே போய் கேளுங்கன்னு ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த முறை திரும்ப வந்தாங்க இது எடுக்கிறதுக்கு. அப்போ அதில் எழுதிட்டு நான் போனேன் எஜி ஆஃபீஸ்க்கு. அங்கே போனதுக்கு கியூஆர் கோடையும் கையில் கொடுத்து உங்களுக்கு ஒரு பேங்க் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிச்சுட்டாங்க. நான் போகவே இல்லை. அதுக்கு பிறகு இப்போ காசும் வாங்கிட்டாங்க. அது என்னோட போட்டவங்க காசும் வாங்கிட்டாங்க. இப்படிதான் என்டி எல்லாருக்கும் பிரச்சனை தான். இப்போ வந்து என்டி இப்போ நாங்கள் உங்களுக்கு இப்போ இது ஒரு கலை தானே என்டி, இது ஒரு எல்லாருக்கும் வராது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இப்போ எங்களுக்கு அப்புறமா வேற ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து இதை கடத்தணும். இப்போ நீங்கள்லாம் வந்து என்டி கிட்டத்தட்ட 74 வந்திருக்கீங்க. இப்போ எங்களோட ஜெனரேஷனுக்கு வந்து இது என்னன்றது பெருசாக தெரியாது இல்லை. இப்போ உங்களுக்கு பிறகு இது அதுக்கு தான் நாங்கள் பிள்ளைகள் கொண்டாந்து ட்ரை பண்ணணும். எங்களுக்கு பிறகு யார் செய்வாங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் இது மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்னும் நம்ம சமூகத்தை பற்றி தான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம பிள்ளைகள் இது வந்து இந்த தொழில் வந்து நம்ம ஆடை தானே தயாரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது ஒன்று இருக்கணும். பரம்பரை தொழில் தானே. அவங்களும் வந்து இதில் தொடர்ந்து வேலை செஞ்சால் இது நெடுக நடந்துட்டு போகும். அவங்க தான் அதை நினைக்கணும். பிள்ளைகள் தான் நம்ம உள்ள சந்ததினியர் தான் அதை நினைக்கணும். கண்டிப்பாக என்ன ஆண்டி இப்போ இதை வந்து நாங்கள் இங்கே பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் வந்து கோர்சஸ் எதுவும் இல்லையா ஆண்டி? உங்களோட கதைச்சி பிள்ளைகளுக்கு ஏதாவது பர்த்தான சர்டிஃபிகேட் கொடுத்து கிளாஸஸ் போட்டு படிப்பிக்கிற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ப்ரொடன் பண்ணி படிப்பாங்க. என்ன இத்தனை வருஷத்துக்கு எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா தான் இருந்துச்சு. என்னன்னா இந்த டாக்கெட் சம்பளம் கொஞ்சம் தானே பிடிப்படும். அந்த நான் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன். சரி ஆண்டி, இப்போ இது வந்து இப்போ நிறைய பேர் வந்து சேலரி கம்மி அப்படிங்கிறதுக்காக வந்து நின்று செய்கிறதுக்கு வந்து விருப்பப்படுறது இல்லை. அப்போ இப்போ சேலரி கம்மி அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் இருக்கிற ஆட்கள் குறைவு தானே. இப்போ இது வந்து வெளியில் இப்போ இது ஒரு கவர்மெண்ட் அப்போ நினைக்கணும் இதுக்கு ஒரு மாத பென்ஷன் கொடுக்க. இப்போ நாங்கள் ரிட்டையர் ஆகக்குள்ள மாதம் ஒரு பென்ஷன் மாதிரி எனக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தானா அது எங்களுக்கு பெருசு. அந்த மாதிரி கவர்மெண்ட் தான் இதுக்கு முயற்சி பண்ணணும். சம்பளம் கூட்டி கொடுத்து இதுக்கு இவ்வளவு தான் சம்பளம், அப்படி மாத சம்பளம் தாரோம் அந்த மாதிரி ஒரு பண்ணினாங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வருவாங்க.